எல்லாருக்கும் குட் மார்னிங். நான் தான் உங்கள் யுவாஷானு பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? காலையில் நான் 4 மணிக்கு எழுந்துச்சி கோயம்பேடு மார்க்கெட் போயிட்டு எனக்கு தேவையான காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். கடைக்கு தேவையான காய்கறி, வெங்காயம் மூட்டை, நம்ம ஃப்ரெஷ்ஷான காய் எல்லாமே நம்ம கடையில் கிடைக்கும். காய்கறி எல்லாமே வாங்கிட்டு பசங்களுக்கு ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே போனால் அங்கே இல்லை பாக்ஸாக தான் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறமா இன்னொரு மார்க்கெட் போயிட்டு வாங்கிட்டு வரதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. வீடியோ தான் என்னால் எடுக்க முடியல. ஸோ ஆப்பிள், மாதுளப்பழம், திராட்சை, அத்திப்பழம், கொய்யாப்பழம், ஸோ இதெல்லாம் குழந்தைங்க ஃபுட்டு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும், நல்லது உடம்புக்கு. அதனால் ரெகுலராக எப்போவுமே நம்ம ஒரு கடையில் வாங்குறது. இன்றைக்கி நம்ம கோயம்பேடு மார்க்கெட் தான் போகிறோமே, அங்கேருந்தே வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு காலையில் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். ஃப்ரூட்ஸ் அங்கே கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குது. இங்கே 150 விற்கிறாங்க ஆப்பிள், அங்கே பார்த்திங்கன்னா 130 ரூபான்னு சொல்லிட்டு போடுறாங்க. அதனால் அங்கேயே போய் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைச்சிது. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரேட் அதிகம், ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. ஸோ அதனால நான் அங்கேயே போய் வாங்கிட்டேன். ஆனால் வீடியோ எடுக்க முடியல, செம்ம ரஷ்ஷாக இருந்தது. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு மறக்காமல் முக்கியமாக அத்திப்பழம் கண்டிப்பாக கொடுங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். மாங்காய் பார்த்தீங்களா எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது, சூப்பராக பார்க்குறதுக்கே க்யூட்டாக இருக்குது. வெண்டைக்காய், கேரட் பார்க்குறதுக்கே ஆசையாகுது. காய் எனக்கு சாப்பிட அவ்வளவும் பிடிக்காது. இது கேரட் பீன்ஸ் பொரியல் பிடிக்கும், பீட்ரூட் பொரியல் பிடிக்கும், அப்புறம் முருங்கைக்காய் ரொம்ப பிடிக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. உங்களுக்கும் பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.